2025 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து முடிய போகுது. இதை தொடர்ந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து நான் நடத்துவேன்டா சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய் 25 அப்படின்னு சொல்லிட்டு 2025 அப்படின்னு ஒரு சேல்ஸ் வந்து நடத்தினா இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லயும் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சேல் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஸ், அதான் ப்ளஸ் மெம்பர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெம்பர்ஸ், அந்த விஐபி ப்ளஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி டிசம்பர் 5ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மிச்சம் எல்லாரும் டிசம்பர் 6ஆம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S25 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. S25 சீரிஸ் அப்படின்றனால கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி S25 ஆகட்டும், S25 ப்ளஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆஃபரில் ப்ரைஸ் கட் ஆகியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டியும் SBI கார்டு தான். இந்த SBI கார்டு எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் SBI கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. இதை தாண்டி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனால் எந்த ஆஃபரும் ரிவீல் ஆகல. ஒவ்வொன்றா ரிவீல் ஆக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானோட சேல்ஸ்லாம் நடந்துருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.